நீ கோஸ் கூட்டு பண்ண போகிறோம். அதுக்கு ஒரு அரை அளவுக்கு கடலைப்பருப்பை ஒரு 2 மணி நேரம் ஊற வச்சு நல்லா கழுவி குக்கரில் போட்டுக்கோங்க. போட்டுட்டு அது கூடவே ஒரு தக்காளி, ஒரு மீடியம் சைஸ் தக்காளி, ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் அதையும் அரிஞ்சு அதிலே போட்டுக்கோங்க குக்கர்லேயே. அதுக்கப்புறம் ஒரு பூண்டு அதிலே போட்டுருங்க. ஒரு 1/4 சிட்டிகை மஞ்சத்தூள், நம்ம வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாத்தூள் 1 ஸ்பூன், அவ்வளோதான். இதை போட்டுட்டு கொஞ்சோண்டு பெருங்காயத்தூள் ஒரு சிட்டிகை, ஒரு 1.5 டம்ளர் தண்ணி இதில் ஊற்றி குக்கரில் வச்சு ஒரு நல்ல 5 விசில் விட்டு எடுத்துக்கோங்க. இப்போ இதிலே ஒரு 2 சொட்டு நல்லெண்ணெய் விட்டுக்கோங்க. பருப்பு நல்லா வெந்துடும். குக்கர் நல்லா மூடி ஆவி வந்தவுடனே வெயிட் போட்டு ஒரு 5 விசில் வந்தவுடனே இதை எடுத்துடலாம். இப்போது ப்ரெஷர் விட்டுடுச்சு. இதில் நம்ம ஒரு 1/4 கிலோ அளவுக்கு கோஸ் அரிஞ்சு வச்சுருக்கோம். இங்கே பாருங்கள், நல்லா பருப்பு நல்லா வெந்துருச்சு நைஸாக. இங்கே பாருங்கள், இப்படி அழுத்தி பார்த்தா நல்லா மசிஞ்சிருச்சு. இப்போது இதிலே கொஞ்சம் தண்ணி இருக்குது. இப்போ கோஸை, இந்த 1/4 கிலோ கோஸை இதில் போட்டு ஒரே ஒரு விசில் விட்டு நம்ம எடுக்க போகிறோம். இந்த கூட்டுக்கு ஒரு தலை வெட்டி ஒரு டீஸ்பூனு உப்பு போடுறேன். அதில் இப்போ ப்ரெஷர் விட்டுடுச்சு. பாருங்க, கோஸ் நல்லா வெந்துருச்சு. இதான் நம்ம தாளிக்க போகிறோம், அவ்வளோதான். இப்போ நம்ம கூட்டை தாளிக்க போகிறோம். ஒரு கடாய் வச்சு ஒரு குழிக்கரண்டி நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன். இப்போ இது காஞ்சோடனே ஒரு 1/4 டீஸ்பூன் கடுகு, இந்த கடுகு வெடித்தோடனே ஒரு அரை டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, ஒரு காஞ்ச மிளகா இதையும் இதிலே போட்டுடலாம். போட்டுட்டு இப்போ கடுகு வெடித்த உடனே ஒரு 2 கொத்து கருவேப்பிலை இதிலே போட்டுடலாம். நம்ம இப்போ நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வந்துடுச்சு உளுத்தம்பருப்பு. இப்போ நம்ம இந்த வேக வச்சா இந்த கூட்டில் தாளித்து தான் நம்ம கொட்டியிருக்கோம். இப்போ கலந்து விட்டு ஒரு 5 நிமிஷம் அது லேசாக சிம்மில் வச்சுட்டு நம்ம இறக்கிடலாம். கூட்டு ரெடி ஆகிடுச்சு. இப்போது இறக்கும்போது இதில் கொஞ்சம் கொத்தமல்லி போட்டு இறக்கிடலாம். இப்போ கூட்டு பாருங்கள், நல்லா வெந்துருச்சு. பருப்பும் நல்லா குழஞ்சி வெந்திருக்கு. இதில் வேணுன்னா உங்களுக்கு தேங்காய் துருவி போட்டுக்கலாம். ஆனால் நான் இப்போ தேங்காய் துருவி போடல.